கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்திலே 41வது வசனம். அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவரோட இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் இருந்தார்கள். மரியாளை நாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அங்கே நின்ற மரியாளிடம் அம்மாவே என்று சொல்லவில்லை, தாயே என்று சொல்லவில்லை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று யோவானை பார்த்து சொன்னதாக தான் சிலுவையிலே சொல்லப்பட்ட 3வது வார்த்தை நமக்கு தெரிவிக்கின்றது. அதேபோல யோவானை நோக்கி அதோ உன் தாய் என்றும், மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு யோவானுக்கு பிறந்த அநேக சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் யாரிடமும் சொல்லாமல் யோவானிடத்திலே சொன்னார். ஆகவே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிதாவிடத்திலே கிருபையை பெற்ற ஒரு பெண்மணிதான் மரியாள். இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இங்கே உரைக்கிறார். ஆகவே மரியாள் பெண்தான், தேவனிடத்திலே நல்ல கிருபை வரத்தை பெற்றவள் என்பதுதான் உண்மை. ஆகவே அவரை நாம் தெய்வமாக வணங்க வேண்டியது இல்லை. அதன் மாத்திரமல்ல, சிமியோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் மரிக்க மாட்டான் என்று சொன்னது போல ஆலய வாசலிலே இயேசுவின் தாயாராகிய மரியாள் சிமியோன் கையிலே குழந்தையை கொடுத்தபோது சிமியோனுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது மட்டுமல்லாமல் சிமியோன் சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுவதை பார்க்கிறோம். அதாவது உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போடும் என்று அந்த நாளிலே சிமியன் சொன்னாரே, அது இப்பொழுது இங்கே நடைபெற்று இருக்கின்றது. இரண்டாவதாக, இயேசுவின் தாயாகிய மரியாளின் சகோதரி சாலோமே. இவர் யோவானின் தாயார். ஆகவே யோவானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அண்ணன் தம்பி முறை உறவினர்கள் என்பது இங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவர் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காவிட்டாலும் உடன்பிறவா சகோதரனாக தன்னுடைய அன்புள்ள சீஷனாக இருக்கின்ற யோவானிடத்திலே தன் தாயை தனக்கு பின் கவனிக்கும் பொறுப்பை அவரிடத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இன்னொரு மரியாள். இவளை குறித்து கீலேயாப்பின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து மகதலேனா மரியாள் மகதலா என்ற ஊரை சேர்ந்ததினால் அவள் மகதலேனா மரியாள் என்று அழைக்கப்பட்டதாக வேதம் சொல்கிறது. இதேபோல மற்றும் அநேக ஸ்திரீகள் அவரோடு கூட நின்றிருந்தார்கள். ஆனால் ஆண்கள் பக்கம் யோவானை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஸ்திரீகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே உடனிருந்து ஊழியம் பார்த்தவர்களாக இருந்தார்கள், உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், ஊழியத்திலே அர்ப்பணிப்பு அதிகமாக உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இவர்கள் ஊழியம் செய்யும்போது அந்த ஊழியத்தை தங்கள் செல்வங்களை கொண்டு தாங்கினார்கள். அந்நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு மாதம் 2 பணம் கொடுத்ததாக நாம் வேத வல்லுநர்கள் சொல்வதை, யூதாஸ் காரியோத்து வேதத்திலே சொல்வதையும் நாம் தியானித்திருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தை அந்த சகோதரிகள்தான் தாங்கினார்கள் என்பது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யபோதே இருந்த நடைமுறைதான் இன்றைக்கும் நம்மிடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபைகளிலே பெண்களை விட ஆண்களை விட
பெண்களே அதிகம். அல்லேலூயா. சபையை தாங்குவதை ஆண்களை விட பெண்களே இன்றைக்கும் அதிகமாக தாங்குகிறார்கள். சபையை வளர்ப்பதற்கு உண்மை உள்ளவர்களாகவும் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாகவும் ஆண்களை விட சகோதரிகளே இன்றைக்கு முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாள் வரை அந்த நாள் தொடங்கி சபையை தாங்கிக் கொண்டும் நடத்தி கொண்டும் இருப்பவர்கள் பெண்களே. ஆனால் அந்த பெண்களுக்கு சபையிலே பேசுவதற்கோ போதிப்பதற்கோ உரிமை கிடையாது என்பதையும் வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்கிறது. அதாவது மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றிருந்தும் அவரை எப்படி ஒரு சாதாரண ஸ்திரீயாக பார்த்தாலோ அதேபோல்தான் இன்றைக்கு சகோதரிகளையும் அவர் ஸ்திரீகளாகத்தான் பார்க்கின்றார் என்பதை தான் இந்த வசனம் உணர்த்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் ஆண்களை விட பெண்கள் ஆண்டவரிடத்திலே உண்மை உள்ளவர்கள், அர்ப்பணிப்பு உள்ளவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால தான் அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள் என்று ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய சகோதரர்களை குறித்து சொல்லப்படவில்லை என்பதை இங்கே நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கവും உருக்கவும் உடையவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்ற ஜீவனுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா உம்முடைய வருகை மட்டும் உம்முடைய மனவாட்டியாக சபை ஆயத்தப்பட அப்பா சகோதரிகளை கொண்டு உண்மை உள்ளவர்களாகவும் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாகவும் கர்த்தரப்பா ஊழியத்தை தாங்குகிறவர்களாகவும் தெரிந்து கொண்டு இந்த மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேவன் இதே போல உம்முடைய வருகைக்கு முன்பாக ஆண்களும் மனம் திரும்ப சகோதரர்களும் சபையிலே உண்மையுள்ள அர்ப்பணிப்புள்ள ஊழியத்தை தாங்கும்படியாக அவர்களையும் கர்த்தரப்பா மனம் திரும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.